பேரங்களா நல்லா இருக்கீங்களா? சாப்பாடு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. பேத்தியெல்லாம் நல்லா இருக்கீங்களா? மருமக்க மாதிரிலாம் நல்லா இருக்கீங்களா? சாப்பாடு கொஞ்சம் செய்ய லேட் ஆயிருச்சு. பாருங்க நான் செஞ்சிருக்க சாப்பாட. மீசமணி காலையிலே வந்து திண்டு விட்டு ஓடி போயிட்டியாப்பா. சரி, என்ன சமைச்ச காட்டு. இப்பதான் சமைச்சிருக்கேன். நீயே சமைச்சியா? ஆமா. உட்காந்துக்க. இரு உட்காருறேன். சுட்டி இருக்கு. இது ஒன்னொன்னா திறந்து சொல்றேன் சமைச்சவைகளை. சோறு தக்காளி சோறு. தக்காளி சோறு, மீன் மக்கரு, குழம்பு, சாம்பாரு. சாப்பிடுவோம். மாம்பழம் வேற இருக்கு. மாம்பழம் வேற வச்சிருக்கோம். மாம்பழம் 2 எடுத்து நறுக்குங்க, சாப்பிடுங்க. நறுக்கி நான் தான் சமைச்சேன். என் பேத்தி எல்லாம் செஞ்சு கொடுத்துச்சு, சமைச்சேன். இதோட உயரமா இருக்குது வாங்கலாம். சாப்பிட போறோம். இப்பதான் சாப்பிடுறோம். என்ன சாப்பிடுறோம் பாருங்க. என் பையனோட பெரிய துயரமா இருக்கு. இரு அங்கிட்டு பேசுனா பண்றான். தக்காளி சாதம் பண்ணிருக்கேன். தக்காளி சோறுல மீன் மக்கர் போட்டுருந்தீங்கன்னா நல்லா இருக்கு. மீன் மக்கர் பொரியல். என் மருமக மீன் மக்கர் நான் தான் பண்ணேன். மீன் மக்கர் அப்பா பண்ண வைமா. நீங்கள் வாங்க சாப்பிடலாம். ரொம்ப கண்ணை கட்டுது பசி. மீசமணி காலையிலேயே சாப்பிட்டு ஓடி போயிட்டான். எங்கிட்டு ஓடுனேன்னு தெரியல, மண்டையில அடிக்கிறதுக்கு. அத செய்யுங்க பேராண்டி. இல்லைன்னா அந்த பேர் வர மாட்டேங்குது. தீபக் பேராண்டி நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். அப்பத்தான் நல்லா இருக்கேன். நீங்க பணம் அனுப்புனது நல்லது. அப்பத்தாவுக்கு அனுப்புங்க. வைக்கிறீ இல்ல? இந்தா இங்கதான் எடுத்து வச்சேன்டா. இன்னக்குள்ள மாம்பழம் வச்சிருக்கேன். அப்புறம் வந்து தண்ணி 3 செல் கொண்டு வந்து எடுத்து குடிச்சிருப்பாங்க. அதே குடிச்சிட்டு தான் வச்சிருப்பாங்கல்ல பின்னாடிக்க. 5வது ரவுண்டு சாப்பிடுறேன். சாப்பாடெல்லாம் 1 மணிக்கு போட மாட்டாங்கப்பா. 4 மணிக்கு போடுறாங்க. சுகர் பிரஷர் இருக்கு. நான் என்ன செய்வேன்? உதவிக்கு ஆள் இல்லப்பா. நாங்களாவே வேலை பார்க்கணும். பெரிய குடும்பம் எங்க குடும்பம். மாமியாரு, மாமனாரு, வீட்டுக்காரு, பையங்க, மருமக எல்லாருக்கும் செய்யணும்லப்பா. காலை டிஃபன், மத்தியான சாப்பாடு, திருப்பி துணி துவைக்கணும், பாத்திரம் விளக்கணும், வீடு கூட்டி துடைக்கணும். 2 வீடு இருக்கு. மேல ஒரு வீடு, கீழே ஒரு வீடு. 2ஐயும் கூட்டி துடைக்கணும். எப்பா சொந்த வீடு நினைச்சிடாதீங்க, வாடகை வீடு. அவங்கதான் என்னோட மாமியாரு. நான் இவங்களோட மாமியாரு. வெள்ளையில வந்து நெய் ஊத்து தண்ணி. நெய் ஊத்து தண்ணி. பேராண்டி எல்லாரும் தக்காளி சாப்பாடு வாங்க சாப்பிட. உன்னைய வச்சு மீட்டப் வைக்க சொல்லிருக்காங்க. மீட்டப்புன்னா? ஆமா, நீ இப்படி உட்காந்துருக்கணும். எல்லாரும் வந்து உன்கிட்ட பேசிட்டு போட்டோ எடுத்துட்டு போவாங்க. அது ஊரை வாங்கி பண்ணிட்டு இருக்கீங்க.
அப்புறம் கொஞ்சோண்டு வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் திங்கல, உப்புன்றீங்க, அப்புறம் ஊறாதீங்க. இன்னும் எடுக்கல, எடுத்து வச்சேன். வேணாம். வேணாம் விடு. அப்புறம் இதுல நிக்க சொல்லியிருக்காங்கக்கா எலெக்ஷன்ல. செலவழிக்கிறீங்களா? நிக்கிறேன் பேன்ஸ் ஃபுல்லா நிக்க சொல்லியிருக்காங்க. நிக்கிறேன். முதலமைச்சருக்கா? முதலமைச்சருக்கு தான். எந்த கட்சிக்கு? அடிக்கடி விஜய்க்கு நிக்கிறேன். இந்த விஜய்க்கு முதலமைச்சர் சொல்லக்கூடாது. தனியா நிக்கிறியா இல்ல விஜய் கூட நிக்கிறியா? தனியாக நிக்கிறேன். அது எம்ஜிஆருக்குன்னு சொல்லக்கூடாதுன்ற. நடிகூர் பிரசிடண்ட்டுக்கு நிக்கிறியா? அப்பல இருந்து பிரசண்டருக்கு நிக்கிறேன். மாம்பழம் அள்ளி எல்லா கிண்ணத்திலே வைங்க. மேல இருக்கு. சாப்பிட டென்ஷன் ஆகும். எது சாப்பிட பொழுது டென்ஷன் சொல்ற? நீங்க எடுத்து வைக்கலாம், எல்லாம் எடுத்து வச்சிருக்கணும். எல்லாத்தையும் வச்சுக்கணும். இந்தா திங்கிறீங்க, திங்கலைன்னா எடுத்து வச்சுக்காங்க. ஒவ்வொன்னே எடுத்து வைக்கிறதா? பெரிய பீஸ், பெரிய பீஸ். ஒரு கவர்ல கட்டி கிடந்து ஊதா கலர்ல. இதா பெரிய பீஸ். ஏமா அப்படி பாத்துக்கிட்டு பாவ பண்ண ஒருத்த மட்டும் சாப்பிடல, எங்களை போட்டு படுத்துவேன். நல்லா நம்ம சமைச்சிருக்கால. இதுக்கு வேலை கூட சேர்த்து விட்டுலாம் சமையல் காயத்ரி நல்லா சமைக்கிறாள். என்னத்துக்கு? வீட்டுக்கு சமைச்சா போதும். நீ வேணா காய் நிறைய கொடுக்க போ. காய் நறுக்க தெரியாத? நீ ஊரு சுத்தாம தான் வேலைக்கு போ பாரு. வேலை கேட்டிருக்கேன். வேலைக்கு போ பாரு. கம்மியா தரேன், 50,000. எனக்கு பார்க்கணும். ஒரு 30 ரூபா கொடுத்தா கூட போதும், 20 ரூபா கொடுத்தா கூட போதும். இருக்க இருக்க ஏத்தட்டும். என்னது சம்பளம் ரொம்ப கம்மியா 50,000 ஆளாத்தானே அடிச்சு ரொம்ப அடிச்சுடாத. நாளைக்கு திருச்செந்தூர் போவோம். கூட்டு போறேன். எவ்வளவு வரும்? 20 ரூபா தான் போதுங்க. வந்திருக்கு, நான் தானே தரேன். 20 ரூபா அந்த போயிட்டு வந்துடலாமா? 20,000மா? என்ன கூட்டு போற அடையாளத்துக்கு சொல்றியா இல்லையா? 20,000 செலவழிக்கிற ஆளப்பாரு. அதானே காசு இருக்கு. செயின் எடுத்தறியா? கேட்டுக்கிறீங்க, நம்பிராதீங்க. புழுவுனி பயலா இருக்கேன். 5 பைசா தரமாட்டேன். தலை வலிக்கிறேன். நேற்று மாத்திரை வாங்கிட்டு சொன்னதுக்கு கடைசி வரைக்கும் வாங்கி தரல. என்ன செய்யுங்க, எங்க வீட்டுக்காரதே பாவம், அவர் வாங்கி தந்தாதான். ஒரு 10,000 ரூபா இருக்கு. கொடைக்கானல் போமா? போவோம், கொடைக்கானல் போவோம். ரீசன் வரமுண்டாரு. அவனை கொண்டு போய் அங்கே தள்ளி விட்டு சாகடிச்சுட்டு வரணும். குற்றாலம் ரொம்ப தூரமா? 2 நாளா குற்றாலத்துல ஆள் வச்சா விடுறாங்க இல்லையா? போதுமா? அதுக்கு இருக்கு. தண்ணி அதிகமா வருதா? தண்ணி அதிகமா வந்தா என்ன செய்ய? ஆள் குளிக்க விடலையா? அதான்டா 2 நாளா போ, ஆளுகளை அங்க சேர்க்க மாட்டாங்க. கொடைக்கானல் போவோம் சாட்டியா? போதுமாமா? சும்மா சொல்றேன்னு கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க.
போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நேத்துல இருந்து இதுக்கு போகணுன்ற ஆசையில இருக்கேன். திருச்செந்தூர் போவோம். திருச்செந்தூருக்கு. சரி, நான் 5 ரூபா தரேன். சொல்லு. முருகனுக்கு மட்டும் போயிருவோம். நான் 5 ரூபா கொடுக்குறேன். எப்ப திருச்செந்தூருக்கு போறது. எடுத்துட்டா நான் 5 ரூபா தரேன்டா. நாளைக்கு கிளம்ப எடுத்துட்டா. திருச்செந்தூர் வந்து சந்திக்கிறோம் உங்களை. எல்லாத்துக்கும் நேர்ந்துட்டு வரேன். என் பேரன் பேத்தி மருமக்களுக்கெல்லாம் நேர்ந்துட்டு வரேன். ஆயுச கொடுங்க 100 வயசு வரைக்கும். பைக்கில் போயெல்லாம் சட்டி மாத்திட்டு போங்க. சத்தியா ஹெலிமீட்ரு சத்தி எதுக்கு மாட்டிட்டு போறாங்க? ஹெலிமீட்டருக்கு தான் சட்டின்றேன். எங்க மீச மணியை காணோம். இன்னும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், காணோம். பசங்க லவ்வா பத்தி சொல்லு ஏதாச்சும். பசங்க லவ்வா பத்தி சொல்லு. லவ் பண்ணலாமா வேணாமான்னு அவங்களுக்கு சொல்ல நான் தானே சொல்ல முடியும். லவ் பண்றீங்க, லவ் பண்றீங்க, காசுக்கார பிள்ளைகளா பார்த்து லவ் பண்ணுங்கடா. மியூசியம் காலைல வந்தாரா? சப்பாத்தி சாப்பிட்டு போனாப்ல. சப்பாத்தியா? எப்பமா? காலையிலயா? தடிப்பை அங்க எங்கிட்டு இருக்காங்க. நீ மேல இருந்தீல அப்ப. உன் ஃபேன்ஸ்லாம் உன் ஃபேன்ஸுக்கு தான் சொல்லு. உன் ஃபேன்ஸுக்கு லைவ்ல சந்திப்போம். ஃபேன்ஸுக்கு தான் சொல்லு. பையில சைன் போடு. லைவ்ல சந்திப்போம். நைட்ல சந்திப்போம். லைவ்னு சொல்லு. லைலா ரயில்ல சந்திப்போம். ரயிலுக்கு எல்லாரும் வந்துருங்க. எல்லாரும் வந்துருங்க. ரயில்ல சந்திப்போம் நைட்டுக்கு. ஜீனி போட்டீங்களா? இல்ல ஆமா சரி கரெக்டா சொல்லுவாரு. இன்னைக்கு தக்காளி அரைச்சி நாங்களா வச்சோம். நாங்களா வச்சோம். வெள்ளச்சோறு போடுங்க. எங்க உள்ள போயிருச்சா? தள்ளி விடு, போட்டுக்கிறேன். நீ சாப்பிடு, தள்ளி விடு. இதே அப்படியே கறி போட்டா பார்த்து எங்க இருக்கா? வர சொல்லு, என் மேல வர சொல்லு. பாட்டி சாப்பிடுறாங்க வான்னு சொல்லு. ஏறுறது பயப்படுவாங்க ஒருக்க. நல்லா இருக்கா? ஏ முத்து வானாய். ஏப்பா வரட்டும். சட்டையை கொண்டுட்டு இருக்காளோ? ஆமா சொன்னாங்க. முத்து இங்க வந்து வந்துட்டா. ஏறி வர முடியாம நிக்கிறாளோ? தெரியலையே.
எப்படி அதை பார்க்காம இருக்கான். வந்துட்டா 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 வந்துட்டா. மாங்காய் செல்லுவர் ஆப் ஆகி சொல்லுமா. ஏ முத்து, ஏ புருஷன் சொல்லுவாடா வந்துருச்சு வரமாட்டாளுகண்டு. சாணி தர விடு மாதிரி. இதான்ட்டாங்களா இல்லையே, யாரு இது நிக்கிறது? எங்க நிக்கிறாங்க? நிக்கிறாங்க ப்ளூ கலர் சேர. அந்த இப்பதான் வாரா, நிக்கல. உள்ளவா ஷூ கலட்டிட்டு சாப்பிடுவா, வா சாப்பிட. தக்காளி சோறு சாப்பிடுவா. எங்க அம்மா கூப்பிடுங்கிட்டு. என்னடா சொல்ல சொல்லு ராஜன். அடுக்குங்க, அடிக்கி விடு. எங்க வீட்டுல இன்னைக்கு சாம்பார், தக்காளி சாதம், மீன் மக்கரு, முட்டை, தயிர், நண்டு, அப்பளம், விரால், சிக்கன், நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி வேற என்ன இருக்கு திங்கிறது? திங்கிறதுக்கு எல்லாமே இருக்கு, வாங்க சாப்பிடுங்க. இருக்காது இல்லையா? கரண்ட் போச்சு. இந்த போயிருச்சுல்ல, எங்க அவன் கரண்ட் போயிருச்சு. காயத்துல வர ஓவரா பண்றாளா? எந்த பிள்ளைங்க பேச விட மாட்டாள? ஃப்ரெண்டுகிட்ட கூட எந்த பிள்ளைகிட்டையும் பேசினாலும் எதை எடுத்துக்கிட்டு அடிப்பேன்னு தெரியாது. மதியம் பேசிக்கிட்டீங்கம்மா. இல்ல உனக்கு பொம்பளை ஃப்ரெண்டே கிடையாது, ஆம்பளை ஃப்ரெண்ட் தானே இருக்கு. இப்ப வந்துருக்காங்க. எதுக்கு வர்றாளுங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்? வருவா வருவா விளக்கமா தெரிஞ்சுக்கிட்டு நச்சு நச்சுன்னு அடிப்பேன். ஃப்ரெண்டா பேசுறது ஒரு தப்பா? ஃப்ரெண்ட் இல்ல, ஆம்பளை பையன் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறணும். ஏன் பொம்பளை பிள்ளையோட ஃப்ரெண்ட்? பொம்பளை பிள்ளையோட ஃப்ரெண்ட் வைக்க கூடாது, அது விஷம். சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன், என்ன பண்ற அப்படின்னாலும் புரிஞ்சுக்கிருக்கேன்னு சொல்ல வேண்டியானே. கேள்விப்பட்டேன். அதான் சும்மா சொல்றாங்க இல்லைன்னு. சும்மா சொல்றாங்க இல்லை இல்லையா? அவளை இங்க வர சொல்லு. அதுக்குள்ள காய்கறி செல்ல புரிஞ்சால. நம்ம வீடியோ பார்த்துருப்பாள் அவள யூடியூப்ல. கேட்டால உன்னையா எவா யாரும் அப்பா கத்திக்கிட்டே இருக்கு அப்படிங்களா? ஆமா, எப்படி சொல்லிட்டேன் போய் சொல்லி. அதான் அந்த பிள்ளை அப்பா பார்த்துருக்கு. பல்லா இல்ல கிடையாது, வேற கல்யாணம். ஐயோ வேற எவ்வளவு எனக்கு தெரியாது. சாமியாக போகும்போது பார்த்துருக்கு. கல்யாணத்துக்கு எந்த சாமி நாங்க வாங்க போனோம்? பார்த்துருக்கு. கேட்டு சொல்லி என்கிட்ட ஒரு பிள்ளை கேட்டுச்சுடா, மாசமா இருக்கியா கல்யாணம் கேட்டு சொல்லு சார். அது இங்க இல்ல, மெரினாவுல கேட்டு சார். அவத்தா அது மெரினா ஸ்டோர்ல கட்டா. அவள எனக்கு தெரியுமே அந்த பிள்ளைய, பாவம் நல்ல பிள்ளைங்க. நல்லவங்களை எல்லாம் போய் சண்டை இருக்க சொல்லுவேன் பொறுக்க. நீ வேணா அப்படி நினைச்சு போறாவா? அப்படிதான் நினைச்சிருக்கேன். ஃப்ரெண்டு மாந்தப்ல வேணா இன்னி ஃப்ரெண்ட் எல்லாம். இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்குக்கா. யாரு பண்ணலாம்? வீட்டுக்கு வரணும் இருக்காரு ஒரு நாள் பாக்க. வரட்டும். ஆளை பாக்க அப்பத்தாங்க. எதுக்கு? அப்பத்தால பாக்க தேவையில்லை. நீ பாத்துக்கிட்டு சொன்னேன் உடம்பு இல்லைன்னு பாக்க வரணும் இருக்காரு. நீ டாக்டர் அம்மாவா? இந்த அம்மா பெரிய வளர்ந்த இதை எடுத்து வச்சுக்கிட்டு போட்டு போடுற ரோட்ல நீ ஓடி போயிருவ, அவளும் இருக்க மாட்டா. சொல்லி சொல்லி உசுப்ப ஏத்தி விடுறீங்களேடா. சொன்னால அதுன்னு சொன்னேன். அப்பத்தாத்த காய்கறி
கேட்டு பாருங்க பிள்ளைகிட்ட மணி பேசிட்டு இருந்தா இல்லையால புரியுதாடா வந்து போன டக்குந்து. அப்பயே நீ என்கிட்ட கொண்டு வந்து போன கொடுக்கல. கட் பண்ணா உனக்கு போட தெரியுமில, போட்டு கொடுத்தேன்னா அவளை கேட்பேன்ல. இங்க எதுக்குடி போன்னு போடுற? தெரியாது அந்த பிள்ளைக்கு தெரியாது எனக்கு. ஏன் தெரியாது? சொல்லி கொடுங்க. ஆமா அப்புறம் முக்கியமான பிள்ளைங்களா இருப்பாருங்க. முக்கியமான பிள்ளை உனக்கு இருக்கும். அது எவ்வளவு இருந்தாலும் வீட்டுக்கு கூட்டிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் ஏன் எனக்கு நான் இழுத்துக்கிட்டா கிடக்க, அவ ஆப்பிள் எல்லாம் கொண்டுகிட்டு வர்றதுக்கு இல்ல வரட்ட. அவ எதை எடுத்துக்கிட்டு போடுறேன்னு பாரு. அழுத்தா இந்த மூஞ்சிய பார்த்து வந்ததே பெரிய விஷயம். இதுக்கு இன்னும் 7 மூஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏய் வேற சொல்லாத. எத்தனை பிள்ளை ப்ரொபோஸ் பண்ணுச்சு? ஆமா கேட்டு பாரு. நிறைய சுத்தி இருக்கு. நாயை தெருவுல தெரியுதுல குளத்துக்கிட்டே அப்புண்டு அது வந்திருக்கும். பாவம் எதுக்கு இத்தனை பிள்ளை வேணான்ட்டு அங்க போன? எதுக்கு போன? ஆஹா நீந்தே அங்க போன. ஏய் உண்மையை சொல்லு காயத்ரி. ஏய் உண்மையை சொல்லு ஒழுங்கா. பத்தா காயத்ரி தண்ணி லவ் பண்ணால இந்தா போதுமா? என்ன ஊன்றீங்க நீங்க? சால்ராக்கு சரியான சால்ரா அவளையே. வேறனா காய்கறி தான் லவ் பண்ணுங்க. சரி சொல்லிட்டேமா அப்பத்தாட்ட முன்னாடியே. அப்பத்தாலே முதல்ல சொன்னேன் லவ் பண்ணத. ஆமா மணி மீசோனியாமா ஏமத்தா பொய்யா சொல்லுவார் வந்து. சாமி வாய திறந்தாலே பொய்யுது. அவ்வளவுதான் இந்த படத்து ஹீரோவே அவர்தேன்றாரு. சூரி அவன்தான் ஹீரோ. அவன்தான் ஹீரோவா? ஹீரோவே அவன்தான். களவாணி படத்துல இருக்கேன்ல அவன். தாமரக்கண்ணின்னு தெரியுவாங்கல்ல. ஆமா சுருளியோட சூரி இருக்கான்ல. வெட்டுங்க மாமா வெட்டுறே தலை அவனுக்கு துண்டம் துண்டமா வெட்டுறேன்னு அவன் முடிச்சு விடு. ஆய் பாய் ஹெலிமீட்டர் போட்டு வண்டி பார்த்து ஓட்டி வரணும். என் பேரங்கெல்லாம் கார்ல ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. கார்லயும் ஹெலிமீட்டர் போடுங்க, பிளேன்லயும் ஹெலிமீட்டர் போடுங்க, நடந்து போனாலும் நடந்து போகையும் மாஸ்க் போட சொல்லு. மாஸ்க் போடுங்க. அம்மாதான் முக்கியம். கொரோனா பரவிட்டு இருக்கு. கொரோனா பரவிக்கிட்டு இருக்கு. மாஸ்க் போடுங்க. வேறங்களா பேத்தியலா மருமகளே தங்கமத்த மருமகளே மாஸ்க் போட்டு சமையல் செய்யுங்க. நைட்டு சந்திப்போம். நைட்டு சந்திப்போம். ட்ரெயின்ல பாய். பாய்.